குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி. கிறிஸ்தேசுவின் நாமத்தினால இந்த காலை நேரத்தின் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நம்பிக்கையின் செய்தியை கேட்க முடியாத கிருபையை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று வாசிக்கிறோம். ஒரு மனிதனுக்கு மகிமை எது என்றால் குற்றத்தை மன்னிப்பது. அன்பான குடும்பத்தின் மக்களே, எல்லாருமே குற்றம் செய்கிறோம். அநேக சூழ்நிலைகளிலே மனிதர்கள் செய்த தவற்றை நாம் பெரிதுபடுத்தி அவர்களை காயப்படுத்தி அவர்களை தீயவர்கள் என்று சொல்லி அவருடைய பலவிதங்களிலே நாம் நியாயம் தீர்த்து விடுகிறோம். நாம் நீதிமான்களைப் போலவும் தவறு செய்த மக்கள் குற்றவாளிகளைப் போலவும் நாம் தீர்மானித்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய நிலையை நாம் சிந்தித்து பார்க்கும்போதுதான் நாம் எவ்வளவு குற்றம் செய்தோம் என்று அறிந்து கொள்ள முடியும். எனவே தான் திருமறை சொல்லுகிறது, குற்றத்தை மற்றவர்களுக்கு மன்னிப்பது மன்னிக்கிற மனிதனுக்கு மகிமை. ஒருவேளை எல்லாருமே குற்றம் செய்கிறோம். கிறிஸ்து நம்மை மன்னித்திருப்பதனால்தான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நாம் கூட மற்றவர்கள் செய்த குற்றத்தை நினைத்து காயப்படுத்தாதபடி மன்னித்து கிறிஸ்துவின் சாயலை நாம் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாய் நமது வாழ்க்கையில் மகிமை வெளிப்படும். இந்த நாளில் ஒரு புதிய தீர்மானம் செய்வோம். குற்றங்களை செய்கிற மக்களை நான் மன்னிப்பேன். அதுவே எனக்கு மகிமை, அதுவே எனக்கு சமாதானம். இந்த நம்பிக்கையோடு நம்மை அர்ப்பணித்து செயல்படும் போது கிறிஸ்துவின் சாயல் நம்மிலே வெளிப்படும். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிற்க முடியும். கவலைப்படாதிருங்கள், கிறிஸ்து நம்மை மன்னித்திருக்கிறார். நாமும் மற்றவர்களை மன்னிப்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால விளக்க நன்றியப்பா. குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று வாசித்தோமே. நாங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்காதபடி நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க எங்களுடைய குற்றங்களை உணர கிருபை செய்வீர் நம்புகிறோம். இந்த நாள் சாட்சியுள்ள ஒரு நாளாக வாழ கிருபை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதியும். சமாதானத்தின் தேவன் இந்த நாள் முழுவதும் கூடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் மேல் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.